இணையதளம் மூலம் கன்ஃபியூஷஸ் வகுப்புகளை நடத்துகின்றன. சீன மொழி பாட புத்தகங்கள் 38 அந்நிய மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளன. பாலூடக வசதிகளை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு செய்தி சேவையை வளர்க்கும் இலக்கை மையமாக கொண்டு சீன வானொலி நிலையம் செய்யப்பட்டு வருகின்றது. தமிழ் ஒளிபரப்பு தொடக்கம். சீன வானொலியில் தமிழ் ஒளிபரப்பு 1963 ஆண்டு ஆகஸ்ட் முதல் நாள் ஆரம்பமானது. அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட எக்காரணத்திற்காகவும் நிகழ்ச்சி தடைபடாமல் தொடர்ந்து ஓடித்து கொண்டே இருக்கின்றது. நன்றி. தமிழ் பிரிவின் கட்டமைப்பு. மூத்த பணியாளர்கள். தமிழ் பிரிவு தொடங்கிய போது இருந்த பணியாளர்கள் அனைவரும் சீன வானொலி கல்லூரியில் வெளிநாட்டு மொழித்துறையில் தமிழ் மொழியை பயின்ற மாணவர்களாவர். பல்கலைக்கழக பட்ட படிப்பின் 3வது கல்வி ஆண்டில் தமிழ் வானொலி ஒளிபரப்பை தொடங்குவது தொடர்பாக ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர். அரை ஆண்டு ஆயத்த பணிகளுக்கு பின்னர் அவர்கள் தமிழ் ஒளிபரப்பை துவக்கினர். இவர்களே சீன வானொலி தமிழ் பிரிவின் மூத்த பணியாளர்களாவர். பேராசிரியர் எஸ். சுந்தரன், சிறந்த அறிவிப்பாளர்களான ஜெய் ஹருமினா, சி தேவி, பி லூசா முதலியோர் மூத்த பணியாளர்களில் அடக்கம். அவர்களில் கல்லூரியில் பல தலைமுறை மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்த திருமதி பி லூசா சீனாவில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த பங்கு ஆற்றியுள்ளார். 3வது தலைமுறையினரில் இடம்பெற்ற 4 பேரில் ஒருவராக நானும் இடம்பெற்றேன். ஷாங்காய் வெளிநாட்டு மொழி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற பின்னர் சீன வானொலியில் பணிபுரிய நியமிக்கப்பட்டேன். தமிழ் ஒளிபரப்பின் வளர்ச்சிக்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் ஒரு பகுதியாக நான் தமிழ் பிரிவுக்கு மாற்றப்பட்டேன். சீனாவில் தமிழ் மொழி வளர்ச்சி இலட்சியத்திற்கு பங்கு ஆற்றும் வாய்ப்பு இதன் மூலம் எனக்கு கிடைத்தது. அப்போது சீன வானொலி கல்லூரியில் தமிழ் மொழித்துறை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. எனவே சீன வானொலி தமிழ் பிரிவில் பணியாற்றி வந்த இலங்கையைச் சேர்ந்த நிபுணர் சின்ன தம்பியின் துணைவியார் ராணி அம்மையாரிடம் தமிழ் மொழி கற்றேன். எனக்கு அடுத்து வந்த 3 தலைமுறை பணியாளர்கள் பேராசிரியர் பி லூசாவிடம் தமிழ் கற்றவர்களாவர். 2003 முதல் 5ஆம் ஆண்டு வரை சீன வானொலி தமிழ் பிரிவில் பணிபுரிந்து கொண்டே 6 பேருக்கு தமிழ் கற்பித்தார் பி லூசா அம்மையார். தமிழ் ஒளிபரப்பு பணியில் 47 ஆண்டுகள். இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ் ஒளிபரப்பின் பொன்விழா ஆண்டில் சீன வானொலி தமிழ் பிரிவு அடி எடுத்து வைக்கும். இதுவரையிலான 47 ஆண்டு கால சேவையில் 40 ஆண்டுகள் அரை மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பான தமிழ் பிரிவின் சேவை 2004ஆம் ஆண்டு 1 மணி நேர ஒளிபரப்பாக மாறியது. நன்றி. 16 பணியாளர்கள், 3 வெளிநாட்டு பணியாளர்கள், ஓய்வு பெற்ற பின்னரும் பகுதி நேர பணியாளர்களாக எங்களுக்கு உதவும் 2 மூத்த பணியாளர்கள் என மொத்தம் 21 பேர் தமிழ் பிரிவில் இப்போது பணிபுரிந்து வருகின்றனர். அன்றி சிற்றலை ஒளிபரப்புடன் இணையதள வானொலி ஒளிபரப்பும் செவ்வனே நடைபெற்று வருகின்றது. தவிர ஏப்ரல் திங்கள் முதல் இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து தமிழ் பம்பலை வானொலி ஒளிபரப்பாக சீன வானொலி ஒலிக்க தொடங்கியுள்ளது. இலங்கை தமிழர்கள் பயனுறும் வகையில் கொழும்புவிலிருந்து நாடோறும் 4 மணி நேர நிகழ்ச்சிகளை பம்பலை மூலமாக வழங்கி வருகின்றோம். சீன தமிழ் ஒலி எல்லா தமிழர்களையும் சென்று அடையும்படி சீன தமிழ் ஒலி எனும் இதழை சீன வானொலி தமிழ் பிரிவு வெளியிட்டு வருகின்றது. சீன வானொலியில் ஒளிபரப்பான முக்கிய நிகழ்ச்சிகள், சுற்றுலா இடங்கள், பொது தகவல்கள் என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த இதழ் வெளி வருகின்றது. தமிழ் மொழி வளர்ச்சியில் பங்கு. தூய தமிழ் மொழி பயன்பாடு. கணினி உலகில் உலகமே உக்கிராமம் போல்
சுருங்கிவிட்டது என்பதை நாம் நன்கு அறிவோம். பழமொழிகள், பண்பாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை முன்பை விட இப்போது அறிந்து கொள்வது மிகவும் எளிதாகிவிட்டன. இது பல்வகை நன்மைகளை வழங்கினாலும் சில சீரழிவுகளையும் கொண்டு வருகின்றது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்வர். அத்தகைய சீரழிவுகளில் ஒன்றுதான் நமது மொழியில் ஐயமொழிகளின் ஆதிக்கம். பேசுவதற்கு எளிதாக இருக்கின்றது. பிற மொழி கலப்போடு பேசினால் மதிப்பு என்ற பொய்யான எண்ணங்களை மனதில் கொண்டவர்களாய் அதிக அளவில் பிற மொழி சொற்களை பயன்படுத்த பழகிவிட்டோம். பயன்படுத்துவதில் தவறு இல்லை என்றாலும் காலப்போக்கில் அதற்கான தமிழ் சொற்களும் புதிய சொல் உருவாக்கங்களும் மறைந்து போகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதை மையப்படுத்தினால்தான் சீன வானொலி நிலையம் தூய தமிழில் தனது சேவையை வழங்கி வருகின்றது. மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும், அத்துடன் தூய தமிழ் பயன்பாடும் இருக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே முடிந்தவரை பிறமொழி மற்றும் வடமொழி சொற்களை தவிர்த்து செந்தமிழ் நிகழ்ச்சிகளை வழங்குவதையே எங்களின் முதன்மை கொள்கையாக கொண்டு சேவை புரிந்து வருகின்றோம். சிமெண்ட், கார், டாக்ஸி என்ற ஆங்கில சொற்கள் தமிழர்கள் இன்றைக்கு அன்றாடம் பயன்படுத்துகின்ற சொற்களாக மாறியுள்ளதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் கார் என்ற வார்த்தைக்கு பதிலாக சீருண்டு, வாடகை சீருண்டு என்ற சொற்களையே நாங்கள் எமது தமிழ் ஒளிபரப்பில் பயன்படுத்தி வருகின்றோம். நன்றி. இச்செயல்பாட்டினை தமிழ் மொழி பிற மொழி கலப்பில்லாமல் தொடர்ந்து வளருவதற்கு எங்களுடைய பங்கு அளிப்பாக நினைக்கின்றோம். பாரதியார் விழா. மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு விழாவை இந்திய தூதரக அலுவலகங்களின் துணையோடு சீன வானொலி தமிழ் பிரிவு சிறப்பாக நடத்தியது. பெய்ஜிங்கில் உள்ள தமிழர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பாரதியாரை இயற்றிய கவிதைகள் சிலவற்றை நாங்கள் பாடி மகிழ்ந்தோம். அவரது சமத்துவ எண்ணமும் விடுதலை தாகமும் எங்களை பெரிதும் கவர்ந்தன. பொதுவாக கூறி அங்கு கூறிய பல சீனர்களுக்கு பாரதியார் பற்றிய நல்லதொரு அறிமுக விழாவாக அவ்விழா அமைந்தது. தமிழர்களுடன் நட்புறவு. சீன வானொலி தமிழ் பிரிவு மூலம் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெரும் மகிழ்வு அடைகின்றோம். இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் என தமிழர்கள் பரவி வாழும் நாடுகளில் எல்லாம் எமது தொடர்புகள் வளர்கின்றன. கடந்த 47 ஆண்டுகளாக சீன வானொலிக்கு அனுப்பப்படும் மொத்த கடித எண்ணிக்கையில் தமிழ் பிரிவே அதிக முறை முதலாவது இடத்தையும் அல்லது இரண்டாவது இடத்தையும் அடைந்துள்ளது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பதிவு செய்யப்பட்ட புள்ளி விபரங்களின்படி 26,000க்கும் மேலான நேயர்கள் எமது தமிழ் ஒளிபரப்பை கேட்டு மகிழ்கின்றனர். நேயர் மன்றங்கள். தமிழகத்தில் மட்டும் எம்மிடம் பதிவு செய்து கொண்ட 300க்கும் கூடுதலான சீன வானொலி நேயர் மன்றங்கள் உள்ளன. பதிவு செய்யாமல் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் நேயர்களும் ஆயிரக்கணக்கில் உள்ளனர்.